ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவுக்கு என்னதான் ஆச்சு? தீபாவோட உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. என்னதான் நடக்குது கார்த்திகை தீபம் சீரியலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்துட்டு முடிவே பண்ணிட்டாங்க. எனக்கு கார்த்தி வேணும், அதுக்காக நான் எத்தனை உயிரை வேணாலும் எடுக்க தயாராக இருக்கேன். அதுக்கு முதல்ல தீபா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ரவுடியை வச்சு தீபாவை போட்டு தரலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தீபா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சிட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு மேலேயும் நம்ம தீபாவை உயிரோட விட்டோன்னா கண்டிப்பாக கார்த்தி வந்துட்டு தீபாவுக்காக உயிரை கூட கொடுத்து காப்பாற்றுவார். தீபாவை எப்படியாச்சும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போயிட்டு தீபாவை குடிக்கிற ஜூஸில் மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாங்க. தீபா அந்த ஜூஸையும் குடிச்சிட்றாங்க. குடித்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீபா வந்துட்டு கொஞ்சம் சைக்கோ மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் அடிக்கிறாங்க. அண்ட் ரியாவோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. பயந்து போன அபிராமியும் நம்ம மீனாட்சி அண்ணியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவை ஒரு ரூமில் அடைச்சி வச்சு உடனே டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் வந்து பார்க்குறாரு. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மயக்கத்தில் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்தோடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ தீபா மயக்கம் தெளிஞ்சோடனே ரூமில் உட்காந்துருக்காங்க. கார்த்தி வராரு. என்ன தீபா என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு ஒரு ஜூஸ் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் அந்த ஜூஸை குடித்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது கார்த்திக் சார்னு சொல்லிட்டு தீபா பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகங்க நீங்கள் இப்போ அழுகிறீங்க? நீங்கள் அழுகிறதுக்கெல்லாம் இங்கே எந்த அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் குடித்த ஜூஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேபிளில் இருக்க அந்த பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு கார்த்தி நேராக வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை பார்க்க போகிறாங்க. டாக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, இந்த ஒரு மருந்து வந்துட்டு ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மருந்து வந்து இங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ உங்கள் வீட்டில் தீபாவுக்கு யாராச்சும் எதிரி இருக்காங்களா? இந்த ஒரு மருந்து சாப்பிட்டா மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் மறதி வந்துடும். அதனால் என்ன ஏற்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீபாவுடைய உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் அது நடக்காமல் இருக்க சின்னதாக வந்துட்டு ஒரு தடுப்பு மருந்து தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இது நிரந்தரமாக சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. இதனால் தீபாவை பார்த்துக்க முடியாமல் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுறாரு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, தீபாவை வெளிநாட்டுக்கு கூட்டி போய் அது காப்பாற்றணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி கார்த்தியும் கஞ்சுறாரு. சரி, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்கிறாங்க. அண்ட் இதை யார் செஞ்சுருப்பான்னு கார்த்தி பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாரு. சாமான் ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ